இன்றைய தினம் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற தேசிய முற்போக்கு திராவிட கழகம் கழகத்துடைய பொதுச் செயலாளர், உடையிலே பார்த்தால் கர்மபேர காமராஜர், உருவத்திலே பார்த்தால் பேரறிஞர் அண்ணா, உள்ளத்திலே பார்த்தால் புரட்சி தலைவர் எம்ஜிஆர், தமிழ் உணர்விலே பார்த்தால் டாக்டர் கலைஞர். இந்த தலைவர்களே ஒற்றுமையாக இருக்கக்கூடிய தமிழகத்திலே ஒரே தலைவர் புரட்சி கலைஞர் கேப்டனுடைய ஆணைக்கிணங்க இங்கே நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற தேமுதிகவுடைய கட்சி துவக்க விழாவும் கேப்டனுடைய பிறந்தநாள் விழாவும் ஏழை எளியோருக்கு நலத்திட்ட உதவி வழங்க விழாவும் இந்த இன விழாவை தலைமை பொறுப்பேற்று நடத்தி கொண்டிருக்கின்ற மரியாதைக்குரிய சகோதரர், பாசத்துக்குரிய அன்பு தம்பி புரட்சி கலைஞர் கேப்டன் அவர்கள் அன்பாக செல்ல பிள்ளையாக அழைக்கின்ற திருவேங்கடம் அவர்களே, நம்ம எல்லாம் வருக வருக என வரவேற்புடைய ஆற்றி அமர்ந்திருக்கின்ற இந்த பேரூர் கழகத்துடைய செயலாளர், மரியாதைக்குரிய சகோதரர், நல்ல மனுஷர், ஒரு இஸ்லாமிய சகோதரர். அவர் தினத்தோறும் வாட்ஸ்அப்ல ஒரு செய்தி அனுப்புவார். உண்மையிலே சொல்ற, எனக்கு கூட அந்த தமிழ் வராது. உண்மையான தூய்மையான சுத்தமான தமிழ்ல புரட்சி கலைஞரை பற்றி தினந்தோறும் வாட்ஸ்அப்ல செய்தி போடுகின்ற ஒரே நபர் அலாவுதீன் அவர்கள். அவரோடு பணியாற்றி கொண்டிருக்கின்ற அவைத்தலைவர் துரை மகேந்திரன் அவர்களே, பொருளாளர் செந்தில் முருகன் அவர்களே, இந்த நிகழ்ச்சிக்கு புன்னிலை போய் வைத்துக் கொண்டிருக்கின்ற என்னுடைய அன்பு தம்பி, சுமார் 35 ஆண்டு காலம், ஒன்றல்ல இரண்டல்ல 35 ஆண்டு காலம் நான் பார்த்து பழகக்கூடிய நண்பர், இந்த பகுதியிலே சிறிய வயதாக இருப்பவர். புரட்சி கலைஞர் சொல்வார், சில பேரை ஆப்டோஜர்ல பார்த்திருக்கேன். அதுபோல் நான் பார்த்த நபர், இன்றைக்கும் அன்றைக்கும் கேப்டனுக்காக உழைத்துக் கொண்டிருப்பவர். தன்னுடைய திருமணம் காலையிலே முகூர்த்தம் 9:10, திடீரென்று கேப்டன் அவர்கள் புதுக்கோட்டைக்கு இன்னொரு தேதியை கொடுத்திருக்கார். அதே தேதி நான் காலையில 6 மணிக்கு நான் இங்கே வருவேன் என்று சொன்னார். முழு சம்மதத்தோடு ஏற்றுக்கொண்டு தன் குடும்பத்தை வைத்து திருமணத்தை நடத்தி கொண்டவர் அருமை சகோதரர் காந்தி அவர்கள். மேற்கு ஒன்றிய துறை செயலாளர் செட்டியம்பாலம் அவர்கள், எனக்கு பின்னால் இந்த உரையாற்ற இருக்கின்ற எல்லோரும், ஏன் தமிழகமே போற்றுகின்ற, நான் அன்போடு அழைக்கின்ற கழகத்துடைய பொருளாளர், ராமநாத ஜில்லாவிலே பிறந்து சிவகங்கையிலே வாக்குப்பட்டு வெள்ளையனை விரட்ட மருது சகோதரோடு இணைந்து வெள்ளையனை விரட்டிய வீரமங்கை வேலு நாச்சியார். இங்கே நடக்கின்ற இந்த ஆட்சியாளரை, கொள்ளைக்காரர்களை விரட்டி அடிக்க வந்த எங்களுடைய ஆண்டியார் அவர்களே, எனக்கு முன்னால் உரையாற்றி அமர்ந்திருக்கின்ற பாசத்துக்குரிய அண்ணன், மரியாதைக்குரிய அண்ணன் எம்.ஆர். பன்னீர்செல்வம் அவர்களே, உயர்மட்ட குழு உறுப்பினர் ஜே பாலன் அவர்களே, எனக்கு முன்னால் உரையாற்றி அமர்ந்திருக்கின்ற கழகத்துடைய மகளிர் அணி துணை செயலாளர் சகோதரி அங்கேற்கண்ணி அவர்களே, அவைத்தலைவர் அருணாகண்ணன் அவர்களே, பொருளாளர் துரை பாஸ்கர் அவர்களே, மற்றும் இங்கே வருகை தந்திருக்கின்ற மாவட்ட கழக செயலாளர்கள் ராமநாதபுரம் சிங்க சின்னா அவர்களே, தேனி கிருஷ்ணமூர்த்தி அவர்களே, மதுரை கணபதி அவர்களே, பாலச்சந்திரன் அவர்களே, மணிகண்டன் அவர்களே, புதுக்கோட்டை கார்த்திக் அவர்களே, சசிகுமார் அவர்களே, மற்றும் இங்கே வருகை தந்திருக்கின்ற விருதுநகர் மாவட்ட கழகத்துடைய செயலாளர் செடிப்பி அவர்களே, மற்றும் இங்கே திரளாக வருகை தந்திருக்கின்ற மாவட்ட கழகத்துடைய நிர்வாகி அவர்களே, ஒன்றிய கழகத்துடைய செயலாளர்கள், பேரூர் கழகத்துடைய செயலாளர்களே, நகர கழகத்துடைய செயலாளர்களே, பெரியவர்களே, தாய்மார்களே, புரட்சி கலைஞர் கேப்டனுடைய அன்பு தம்பிமார்களே, ஒரு அத்தனை பேருக்கும் என்னுடைய முதற்க நன்றியை தெரிவித்துக் கொண்டேன்.
இது என்ன திருப்புவனமா இல்லை தேமுதிகவுடைய திருவிழா மாநாடா என்ற அளவுக்கு அந்த அளவுக்கு கூட்டம். தேதி கேட்கின்ற போது கூட திருவேங்கட சொன்னார், அண்ணே எனக்கு தேதி கொடுக்கணும். நான் சொன்னேன், உங்க மாவட்டத்தில் அதிகமாக பயன்படுத்துகிற ஒரே ஒரு வார்த்தை எதனா செலவு வச்சு வைக்கணும்னு சொன்ன, அண்ணே எங்க மாவட்டம் வறட்சி மாவட்டம், வறட்சி மாவட்டம். இது இப்ப இல்ல, மன்ற காலத்திலிருந்து நான் கேட்டுக்கிறேன். யாருன்னா எனக்கு தெரியும். இல்லைன்னு கண்டிப்பா நாங்கள் நடத்துறோம். இந்த பொதுக்கூட்டத்தை தேமுதிகவுடைய வெற்றி கூட்டமாக நாங்கள் நடத்தி காட்டுறோம். இது சொல்லி இன்னைக்கு நடத்தி காட்டுறேன். இது உண்மை. இதை வரவேற்கணும். யாருக்கும் காசு கொடுக்கல, பீரு கொடுக்கல, கோட்டர் கொடுக்கல, வண்டி வச்சு கொடுக்கல, வாவான்னு நான் அழைக்கல. நீங்க அனைவரும் வந்திருக்கிறேன் சொன்னால் நம்முடைய அந்நியார் அவர்கள் வருகின்ற ஒரே காரணத்துக்காக வந்திருக்கிற ரொம்ப சந்தோஷம். இன்னைக்கு தமிழ்நாட்டில் ஆட்சி எப்படி நடக்கிறது, மத்தியில் எப்படி ஆட்சி நடக்கிறது என்று நம்ம அறிவு சகோதரர் திருவாரூரை பேசியிருக்கிறார். இன்னைக்கு தமிழ்நாட்டுடைய பிரச்சனை நம்ம அதிகமா பேசணும். இன்னைக்கு தமிழ்நாட்டிலோட அதிகமாக பிரச்சனை ஏற்பட்டுக் கொண்டிருக்கிறது யார் என்று சொன்னால் டெல்டா மாவட்டத்துடைய விவசாயிகளுடைய பிரச்சனை தான். ஒரு பக்கம் பார்த்தா ஸ்டாலின் நான் டெல்டாக்காரன் சொல்றாரு, மறுபக்கம் இந்த எடப்பாடி ஒரு பட்சத்தோட கட்டிக்கிட்டு நான் தான் விவசாய மகன் சொன்னார். இப்போது விவசாயிகள் தண்ணி வராமல் அவதிப்பட்டுக் கொண்டு தினத்தோறும் ஒரு போராட்டத்தை நடத்தி கொண்டிருக்கிறார்கள். அவர்களுக்கு இந்த இரண்டு கட்சியும் ஆதரவாக குரல் கொடுக்கவில்லை, அறிக்கை கொடுக்கவில்லை. முதலிலே குரல் கொடுத்து முதலில் அறிக்கை கொடுத்து அந்த மாவட்டத்திற்கு சென்று முதலே உண்ணாவிரத இயக்கத்தை நடத்திய ஒரே இயக்கம் எங்களுடைய அந்நியார் தான். யாருமே மாற்றுக்கிறது இருக்க முடியுமா? அதன் பிறகுதான் யாரும் போராட்டம் தொடர்ந்து யாரும் போயிடுங்க போங்க. யார் எங்க போனாலும் நாங்க நடத்துகிற உண்ணாவிரதமா இருந்தாலும் ஆர்ப்பாட்டம் இருந்தாலும் அது வெற்றி ஆர்ப்பாட்டமா நடத்தக்கூடிய இயக்கம் தான் தேசிய முற்போக்கு திராவிடம். நான் கேட்கிறேன், நீங்க திமுக கட்சி கூட்டணியில் யாரா இருக்கிறா? அங்க ஒரு போராளி இருக்காரு, திருமாவளவன். காங்கிரஸ் கர்நாடகால காங்கிரஸ் ஆட்சி அமையணும் என்று சொல்லி 2 நாள் போய் பிரச்சாரம் பண்ணாங்க. அவங்க வெற்றி பெற்றாங்க. அவங்க பதவியேற்பு விழாவுக்கு இங்க இருக்கிற ஸ்டாலின் போனாங்க. நான் கேட்கிறேன், இன்னைக்கு தண்ணீர் தர மறுப்பது கர்நாடக மாநிலமும் காங்கிரஸ் கட்சியும். நீ உங்களோட கூட்டணி இருக்கிற, நீ 2 நாள் பிரச்சாரம் பண்ணவ, நீ போய் கேட்கல, சுமூகமா பேசி தீர்த்து இந்த விவசாய மக்களுக்கு தண்ணீரை பெற்று தரலாம்ல? ஏன் தரல? ஏன் கேட்கல? இதைத்தான் நான் உங்க சார்பா கேட்கிறேன். அதே போல இன்னைக்கு கம்யூனிஸ்ட் கட்சி அதிகமா இருக்கிற இடம் பார்த்தீங்கன்னா டெல்டா மாவட்டம் மட்டும்தான். அது மயிலாடுதுறை, நாகப்பட்டினம், திருவாரூர், தஞ்சாவூர்ல. ஆனா அப்படிப்பட்ட கம்யூனிஸ்ட் கட்சி கூட இன்னைக்கு ஒரு ஆர்ப்பாட்டமோ போராட்டமோ நடத்தவில்லை. ஏன்னா 2019 ஆளுக்கு 25 கோடி திமுக நிதி கொடுத்துச்சு. பேச முடியல, வாய் அடிச்சுட்டாங்க. ஆனா இன்றைக்கு தமிழக மக்களுடைய பிரச்சனையாக இருந்தாலும் சரி, அந்த விவசாயியுடைய பிரச்சனையாக இருந்தாலும் குரல் கொடுக்கின்ற ஒரு இயக்கமாக இந்த தேசிய முற்போக்கு திராவிட கழகம் தான். நீங்க புரிஞ்சுக்கொள்ளணும். நாங்க ஏதோ உங்களுடைய ஓட்டு லாபத்துக்காக நாங்க பேசல. என் தலைவர் கேப்டன் ஓட்டு லாபத்துக்கெல்லாம் பார்த்திருந்தா இந்த 40 ஆண்டு காலம் கலைத்துறையில இருந்தாலும் சரி, இந்த